In this video, you're going to learn about question types. Question types பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Question type 1 open questions அப்படின்னு சொல்றது. Open questionsனா WH forms and how வச்சு ஒரு question start ஆகுறது. WH formsனா என்ன? ரொம்ப சிம்பிள். What, when, why, who இந்த மாதிரி நம்ம question words பார்த்திருந்தோம். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா WH வச்சு ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இதை WH ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ WH ஃபார்ம் கொஸ்டின்ஸும் ஹவு வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து we call it as a open form of questions. இங்கே இந்த கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ரீஃபான ஆன்சர்ஸ் இருக்கும். ப்ரீஃபான ஆன்சர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது வந்து கிளியரான ஒரு கம்ப்ளீட் சென்ஸை வந்து நம்மளுக்கு தரும். ஸோ கொஸ்டின் டைப் 1ல வந்து நம்ம ஓப்பன் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட், ஹவு, வென், ஹூ, வை, வேர்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து we call it as ஓப்பன் கொஸ்டின்ஸ். இப்போ பாருங்கள், வேர் இஸ் யுவர் ஹோம்? இங்கே நான் ஒரே ஆன்சரில் ஒரே வேர்டில் சொல்லலாம், இன் சென்னைன்னு கூட அப்படி கூட சொல்லலாம். பட் இது கரெக்டான ஒரு சென்ஸ் கொடுக்காது. ஆன்சர் கொடுத்துரும், பட் நம்ம கிளியராக ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா மை ஹோம் இஸ் இன் சென்னை இந்த மாதிரி நான் கிளியராக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் வேர், வாட் இதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து வி கால் இட் அஸ் அ ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸ். இங்கே ஹவு அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் வேர்டும் WH ஃபார்ம்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸை கேட்போம். நெக்ஸ்ட், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்கள் இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேர்ட் பார்க்குறோம். why are you late? நீங்கள் ஏன் லேட்டாக வந்திருக்கீங்க? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரீஃபான ஆன்சர் கொடுக்கணும். ஒரே வேர்டில் நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸ் தான் என்னென்னா WH ஃபார்ம்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹவு வச்சு ஃப்ரேம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கொஸ்டின் டைப் 1, அதாவது ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்னா என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் டைப்ஸ் வந்து ஆக்சிலரிஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஆக்சிலரிஸ் வச்சு தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் வேர்டு வந்து வராது. இது வந்து க்ளோஸ்ட் டைப்னு சொல்லுவோம். இது ஏன் க்ளோஸ்ட் டைப்னு சொல்கிறோம் அப்படின்னா இதோடைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம எஸ் இல்லை நோவில் கூட பதில் சொல்ல முடியும். ஒரு கொஸ்டினை பொதுவாக ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா எஸ் இல்லை நோ அப்படின்னு சொன்னாலே அது ஆன்சர் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஜென்ரலி எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இஸ் ஹீ கோயிங் டு கம் ஹோம் நவ்? அவன் இப்போ வீட்டுக்கு வர போறானா? இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஒன்று எஸ் சொல்லலாம் இல்லை நோ சொல்லலாம். செகண்ட், கேன் ஐ ஹெல்ப் யூ? எஸ், யூ கேன் ஹெல்ப் மீ சொல்லலாம். பட் எஸ் அப்படின்னு நான் நிப்பாட்டினா கூட இட் கிவ்ஸ் மீனிங். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்னு வச்சு ஒரு கொஸ்டின் வேர்டை ஆரம்பிச்சிருக்கோம். இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை வச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். விச் தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ அது ஆக்சிலரிஸ்ன்னு சொன்னால் அது பிஆ இருக்கலாம், ஹேவா இருக்கலாம், டூவா இருக்கலாம், இல்லை மோடல்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் த கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஆக்சிலரி வேர்ப். இப்போ அடுத்தது பாருங்க, ஷால் ஐ கம் இன்? ஸோ இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a க்ளோஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் பிகாஸ் இது எஸ் ஆர் நோ ஆன்சரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிலரிஸ் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கு. வில் யூ பே மை லோன்? நீங்கள் லோனை பே பண்ணுவியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னோட லோனை பே பண்ணுவியா? வில் என்பது வந்து ஒரு மாடல். குட் ஐ கெட் யுவர் கார் ஃபார் அ டே? உன்னோட கார் ஒரு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு ஒரு மாடல் வேர்ப் வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் பேசிக்லி அன் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ் இல்லை நோ அப்படின்னு ஆன்சரை கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம். ஒரு கொஸ்டின் டைப்பில் வந்து WH ஃபார்ம்ஸ்னு வச்சு ஃப்ரேம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஹவு வச்சு ஃப்ரேம் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், தோஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் டைப் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அது வந்து எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்.
அது எப்பவுமே வந்து ஆக்ஸிலரிஸ் வச்சு தான் ஃப்ரேம் ஆகும்.